நாசிக் டிசிஎஸ் கேஸ் கொஞ்ச நாளா இந்த ஒரு வார்த்தைகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் என்ன நடந்தது, யாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்களே, என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்திருக்கும். நிறைய பேர் டைம் இல்லாம பார்க்காம இருந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு இது அரசல் புரசலா தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படியாக இருக்க நாசிக் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய இந்த டிசிஎஸ் கம்பெனில ஒரு ஐடி கம்பெனி, அங்க இருக்க கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டாடா குரூப் ஆஃப் கம்பெனியோட ஒரு ஐடி ஃபார்ம் தான் இந்த டிசிஎஸ். அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்படி ஒரு பெரிய கம்பெனில இருக்கக்கூடிய ஹெச்ஆர் அங்க இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எடுக்காம அங்க இருக்கக்கூடிய அபியூஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன் இதெல்லாமே அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதான் இப்ப நடந்திருக்கு. சோ இந்த டிசிஎஸ் நாசிக் கேஸ் என்ன நடந்திருக்கு, யாரெல்லாம் அரெஸ்ட் ஆயிருக்காங்க, எதுக்கெல்லாம் அரெஸ்ட் ஆயிருக்காங்க, என்ன அலிகேஷன்ஸ் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு, எத்தனை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, எந்த செக்ஷன்ஸ் அண்டர்ல இந்த கேசஸ் எல்லாம் ஃபைல் ஆயிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நம்ம சேனல்ல பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. மேலும் லைக், ஷேர், கமெண்ட் இது எல்லாமே பண்ணி விடுங்க. டிகோட் சோஷியல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்க புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்கு. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க புதுசாக ஸ்டார்ட் அப்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவா ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல கிராஃபிக் டிசைன்ல இருந்து, வீடியோ எடிட்டிங்ல இருந்து, வெப் டிசைனிங் இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட டீடைல்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல எடுத்துக்கலாம். ஸோ இந்த வழக்கான ஆரம்ப புள்ளி எங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டிசிஎஸ் கம்பெனி எங்க இருக்கிற கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய நாசிக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டியோலலி கேம்ப் அப்படிங்கிற ஒரு ஏரியால தான் இந்த டிசிஎஸ் யூனிட் அங்க அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 300 எம்ப்ளாயிஸ் இங்க வேலை பார்க்கறதா சொல்லப்படுது. இந்த கேஸோட கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்னு பார்க்கும்போது, இந்த டிசிஎஸ் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு உமன் டியோலலி கேம்ப் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது மார்ச் லாஸ்ட்ல ஃபைல் பண்றாங்க. கிட்டத்தட்ட 3 வருடங்களா எங்களோட மத நம்பிக்கைகளை சீர்குலைக்கும் வகையில அங்க அந்த கல்ச்சர் இருக்கு. எங்களோட மதத்தை சீர்குலைக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட மதத்துக்கு கன்வெர்ட் ஆக சொல்லி இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்க, பிரஷர் பண்றாங்க அப்படின்னு ஒரு உமன் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல என்னெல்லாம் மேலும் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அதே கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய சீனியர் எம்ப்ளாயிஸ் அவங்க எல்லாருமே முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அவங்க இந்த ஹிந்து எம்ப்ளாயிஸ் எல்லாமே நமாஸ் பண்ண சொல்லி பிரஷர் பண்றது, பீஃப் சாப்பிட சொல்லி பிரஷர் பண்றது, அப்படி பீஃப் சாப்பிடல அப்படின்னா அவங்கள அசிங்கப்படுத்துறது, அது மட்டும் இல்லாம பாலியல் சீண்டல்களும் பாலியல் வன்கொடுமைகளும் பண்றாங்க அப்படிங்கறது தான் இவங்க அலெக்ட் பண்றாங்க. பல முறை ஹெச்ஆர் கிட்டயுமே நாங்க சொல்லியிருக்கோம். ஆனா அவங்க சைட்ல இருந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கவும் மறுக்கிறாங்க. இதெல்லாம் கார்ப்பரேட் ஃபீல்ட்ல ரொம்ப நார்மலான விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்ட்டு ஒரு ஹெச்ஆர் டீம்ல இருந்து ஒரு லேடி சொல்லியிருக்காங்க. அந்த கேடி யாரு அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். சோ இதுதான் இந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸா இருக்கு. சில இடங்கள்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த போலீசாருக்கு இந்த பெண் மார்ச் லாஸ்ட்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனா வந்ததாகவும் அவங்களோட உமன் கான்ஸ்டபிள்ஸை உள்ள ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்குக்காக அண்டர் கவர் ஆபரேஷன் மாதிரி இறக்கி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் அங்க இருக்கக்கூடிய டிசிஎஸ் எம்ப்ளாயிஸாவுமே ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ்லாம் உண்மையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இது ஒரு 40 நாளாக நடந்ததாகவும், அதுக்கப்புறம் தான் இந்த உமன் இப்ப மார்ச் லாஸ்ட்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும் போது இதை பப்ளிக்கா வெளியே கொண்டு வந்ததாகவும், மேலும் யாரெல்லாம் இந்த மாதிரியான பிரஷர்ல பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு போலீசார் தரப்புல இருந்து பகிரங்கமா வெளியிடப்பட்டிருக்கு அறிவிப்பு அப்படிங்கிறது. இதை தொடர்ந்து
கிட்டத்தட்ட 8 பேர், அதுல ஒரு மேல் கொலீகுமே இருந்திருக்காரு. சோ 8 உமன் ஒரு மென், இவங்க எல்லோருமே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அவங்க சைடுல இருந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. மொத்தமா 9 எஃப்ஐஆர்ஸ் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த ஒரு கம்பெனில வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் கிட்ட வந்து மட்டுமே. இந்த மீதி 8 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சொல்லியிருந்தேன். அவங்க எல்லாம் எப்பக்குள்ள வந்து பண்றாங்க பாத்தீங்கன்னா வித்தின் 7 டேஸ்க்குள்ள வந்து இவங்க எல்லாருமே அவங்களோட கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் பண்றாங்க. சோ இதை அடுத்து என்னெல்லாம் அலிகேஷன்ஸ் எஃப்ஐஆர்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு ஓபன் சோர்ஸ்ல அவைலபிளா இருக்கிற அந்த டீடைல்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஆயிருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃபேக்கா ப்ராமிஸ் பண்ணி அவங்கள ஏமாத்தி அவங்க கூட இன்டிமசில இருக்கிறது, அவங்க கூட செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க. அப்படியாக இருக்கும்போது சில போட்டோகிராஃப், வீடியோ இதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படியாக இந்த உடல் உறவின் போது இவங்க எடுத்த இந்த வீடியோஸ் அண்ட் போட்டோகிராஃப்ஸை வச்சு தான் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை மிரட்டி இருக்காங்க. எதுக்காக மிரட்டி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இஸ்லாமுக்கு மாறணும் அப்படின்னு மிரட்டினதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மீட்டிங் ஹவர்ஸ், ஆபீஸ் ஹவர்ஸ் இந்த டைம்களெல்லாம் பாலியல் ரீதியான சுரண்டல்கள், பாலியல் ரீதியான வன்கொடுமைகள்ல ஈடுபட்டதா சொல்லப்படுது. மேலும் இந்த விக்டிம்ஸை ஸ்டால்கிங் பண்றது, அதாவது பின்தொடர்ந்து போறது, அவங்களோட வீடு வரைக்கும் பின்தொடர்ந்து போறது, மேலும் இந்த உமன் எம்ப்ளாயிஸ் அணிந்திருக்கக்கூடிய அந்த உடைகளை பார்த்து பேட் கமெண்ட் கொடுக்கிறது, அது மட்டும் இல்லாம மார்பகங்களை பார்க்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபட்டிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த அக்யூஸ்ட், இந்த உமன் எம்ப்ளாயிஸ் எல்லாம் அவங்களோட எமோஷனல் திங்ஸ் இருக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில பேர் வந்து வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், சில பேர் மேரிட் ஆனவங்க அவங்க வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஒரு எமோஷனல் மேனிப்புலேஷன் பண்ணி இவங்களை உடலுறவுக்கு ப்ரெஷர் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பெண்களை ஏமாத்தி உடலுறவு செய்யும் போது எடுத்த வீடியோகிராஃப், போட்டோகிராஃபை வச்சு தொடர்ந்து இந்த இன்டிமசில ஈடுபடணும் அப்படின்னு பிரஷர் பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணலனா இதை நான் வெளிவிட்டுருவேன் அப்படிங்கிற ஒரு பிளாக்மெயிலும் பண்ணிருக்கானுங்க. மேலும் இந்த ரிலிஜியஸ் கன்வர்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். அதெல்லாம் என்னென்ன அலிகேஷன்ஸ் அப்படின்னு கொஞ்சம் டீடைல்ஸா பார்க்கலாம். நமாஸ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்றது, அதாவது ஆபீஸ் உள்ளேயோ இல்ல ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நமாஸ் பண்ணக்கூடிய ஏரியாவுக்கு கூட்டு போய் அங்க நமாஸ் பண்ணணும் அப்படின்னு பிரஷர் பண்றது, பீஃப் சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணப்பட்டதாகவும், அதர் நான் வெஜிடேரியன் ஃபுட், இப்போ மகாராஷ்டிரா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களே அதிகமாக இருக்க மாட்டாங்க. பீஃப் அப்படிங்கிறது சுத்தமாக பேன் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அங்கே பீஃப் கன்சியூம் பண்ண சொல்றது அப்படின்றது எல்லோருமே ஏற்றுக்க மாட்டாங்க. சாப்பிடாதவங்களே இல்லையாப்பா அப்படின்னு கேட்கலாம், சாப்பிட்றவங்க இருக்கலாம், ஆனால் பல பேர் சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாதவங்களை வற்புறுத்துறதும் குற்றம் தானே. அப்படி இந்த எம்ப்ளாயிஸ் சாப்பிட மறுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள எல்லோரும் முன்னாடியுமே அசிங்கப்படுத்துறது, அப்புறமா கன்சியூம் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான ப்ரெஷர் எல்லாமே நடந்திருக்கு. மேலும் இந்து தெய்வங்களை இன்சல்ட் பண்றது, அது மட்டும் இல்லாம ஹிந்து செய்யக்கூடிய அந்த கலாச்சார வழிபாடுகள் இதெல்லாமே மார்க் பண்றது, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டிருக்கானுங்க. மேலும் எந்த பெண்கள்லாம் திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் இருக்கு, எந்த பெண்கள்லாம் எமோஷனலா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, எந்த பெண்கள்லாம் மணி பேக்கப் அதனால ஒரு பிரச்சனையில இருக்காங்க, இந்த மாதிரியான பெண்களோட இன்டெலிஜென்ஸ், அதாவது இவங்களோட தகவல்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க. அதாவது இவங்கெல்லாம் டார்கெட்டு, இவங்கெல்லாம் வந்து மதமாற்றம் பண்ணணும் அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப்ல இவங்களோட டீடைல்ஸை ஷேர் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் டைரக்டா இஸ்லாமுக்கு மாறுங்க, இங்க வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி டைரக்டா ப்ரெஷர் பண்ணிருக்கானுங்க. மேலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 9 பேர்ல ஒரு ஆண் விக்டிமும் இருக்காரு. அவரையுமே இந்த பீஃப் சாப்பிட சொல்றது, நமாஸ் பண்ண சொல்றது, அந்த மாதிரியான ப்ரெஷர்களும் பண்ணியிருக்காங்க. இந்த 9 பேருக்குமே இது அப்ளிகபிள் தான். இவங்களோட டார்கெட்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, எப்படி ஒரு நபரை சூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதாவது எந்த பெண் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க, ஃபினான்ஷியலா ரொம்ப லோவா இருக்காங்களோ, எமோஷனலா யார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்களோ, இந்த மாதிரியான பெண்களை டார்கெட் பண்றது தான் இவங்களோட ஆபரேஷனா இருக்கு. இது எல்லாமே ப்ரீ பிளான்டு, இவங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ராக்கெட்டே ரன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நான் போக போக வீடியோல சொல்றேன் உங்களுக்கு. இதை அடுத்து இந்த மாதிரியா இருக்கக்கூடிய பெண்களை கண்காணிச்சு அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகுறது. இப்போ நம்ம எந்த வேலைக்கு போனாலும் நம்மளோட மேனேஜர் நம்மளோட ஈக்குவலா உட்காந்து பேசுறாங்க அப்படின்னா நாம கண்டிப்பா அவங்க கிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருப்போம். அது எல்லோருக்குமே தெரியும். சோ ஆனா இவனுங்க அதை தவறா பயன்படுத்திட்டானுங்க. இவனுங்க இதை தவறா பயன்படுத்துறதுக்காக தான் ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க அப்படிங்கிறது அந்த பெண்கள் அப்ப அறியாம இருந்திருக்காங்க. இப்படியாக இவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா பேச பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இஸ்லாமை பத்தி சொல்றது, இஸ்லாமோட ஃபுட்டை பத்தி சொல்றது, இஸ்லாமோட கல்ச்சரை பத்தி அவங்க கிட்ட சொல்றது,
தவறே இல்லை, சொல்றது தவறே கிடையாது. ஆனா அதற்கு மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, ஹராஸ்மெண்ட் பண்ணி, ப்ரெஷர் பண்ணி மாற்றணும்னு நினைக்கிறது மிகவுமே தவறு. மேலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க இந்த ஃபேக் மேரேஜ் ப்ராமிசஸ்லாம் பண்ணி அவங்க கூட உடல் உறவில் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வச்சு பிளாக்மெயிலும் பண்ணியிருக்கானுங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த பேட்டர்னில் தான் இந்த ராக்கெட் அப்படிங்கிறது ஒர்க் ஆனதா சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் அரெஸ்ட் ஆனது 7 பேர் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் மொத்தமாக 8 பேர் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த 7 பேரோட பெயரையும் நம்ம இப்போ பார்ப்போம். ஆசிஃப் அன்சாரி சீனியர் எம்ப்ளாயி, சஃபி ஷேக் சீனியர் டீம் லெவல் எம்ப்ளாயி, ஷாருக் குரேஷி டீம் லெவல் எம்ப்ளாயி, ரசா மெமோன் ஒரு நார்மல் எம்ப்ளாயி, தாசிஃப் அத்தர் ஒரு நார்மல் எம்ப்ளாயி, தானிஷ் ஷேக் ஒரு நார்மல் எம்ப்ளாயி, பின் நீடா கான் உமன் HR மேனேஜர், அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர். இந்த கேடி தான் இந்த பாதிக்கப்பட்ட உமன் எம்ப்ளாயிஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணும் போது அதை நிராகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே இந்த அம்மாவோட தங்கச்சிக்கோ இல்லை அந்த அம்மாவோட அக்காவுக்கோ ஒரு ஆஃபீஸில் நடக்குது அப்படின்னா சும்மா இருந்திருப்பாங்களா? மற்ற மதத்தினர் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு அவங்களோட தங்கச்சியோ அக்காவோ வந்து இப்படி சொல்லியிருந்தா இவங்க இதே வார்த்தையை தான் சொல்லியிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழும்புது. இப்போ அது மட்டும் இல்லாம இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு பின்னாடி இந்த HR மாதிரியே இன்னொரு HR எம்ப்ளாயி இருக்காங்க. அவங்களுமே உமன் தான். அவங்களோட பெயர் எங்கேயுமே டிஸ்க்ளோஸ் பண்ணப்படலை. ஆனா அவங்க கஸ்டடிக்குள்ள வந்துட்டாங்க. இந்த நீடா கான் மட்டும் தான் எஸ்கேப்பு, ஆளை தேடிக்கிட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல இவங்களுமே அரெஸ்ட் ஆனதா சொல்லப்படுது. ஆனா ஆக்சுவலா பார்க்கும்போது இந்த நீடா கான் இன்னும் அரெஸ்ட் பண்ணப்படலை. அந்த செகண்ட் HR அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே மிரட்டி இருக்காங்க. இல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. மிரட்டுற அளவுக்கு யார் இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா, யார் தைரியம் கொடுத்தா, என்ன தைரியத்தில் மிரட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியல. போலீஸ் இப்போ கூட்டு போய் கஸ்டடியில் வச்சிருக்காங்க. இப்போ அவங்க விசாரிக்க வேண்டிய வகையில் விசாரிச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த உண்மைகள் எல்லாம் வெளியே வரும். நீடா கானையுமே ரொம்ப தீவிரமாக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நீடா கான் தான் இந்த பிளான் எல்லாமே சென்ட்ரலைஸ்டு ஆளு, இந்த பிளான் எல்லாம் பண்றதுக்கு ரொம்ப சென்ட்ரலைஸ்டா வேலை பார்த்த ஒரு ஆளு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த நீடா கான் மாட்டினாதான் பல உண்மைகள் வெளியே வரும் அப்படின்னும் போலீசார் தரப்புல இருந்து நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நீடா கான் வந்து லேடி டி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். எதை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது தாவூத் இப்ராஹிம், அதாவது அண்டர் கவர் டான் அப்படின்னு சொல்லப்படும். தாவூத் இப்ராஹிம் கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அந்த லெவலுக்கு லேடி டி அப்படின்னு வச்சு கேட்கறாங்கன்னா இந்த கேடி நீடா கான தவறு செய்யல அப்படின்னா ஒளிய வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க போனா அப்படிங்கிறது தெரியல, இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி போலீஸ் இந்த ஆபீஸ்க்குள்ள அண்டர் கவர் காப்ஸை அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதன் மூலியமா அவங்க தான் எல்லா எம்ப்ளாயிஸ் எல்லா இடத்துல எல்லா அக்யூஸ்டையுமே பார்த்து தினமுமே போலீஸருக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதன் மூலியமா பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இல்லை அப்படின்னா இது கண்மூடித்தனமாக தான் இருந்திருக்கும். எங்க ஆரம்பிக்க எங்க முடிக்க அப்படிங்கிறதே தெரியாம தான் இருந்திருக்கும். ஸோ போலீசார் ஆரம்பத்திலே பண்ண அந்த இன்வெஸ்டிகேஷனுமே இப்போ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த நீடா கான் மட்டும் இப்போ தலைமறைவு, இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க தகவல்களா இருக்கு. மேலும் இவங்க மேல என்னெல்லாம் செக்ஷன்ஸ் அண்டர்ல கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஐபிசி செக்ஷன் 376 ரேப் அண்ட் செக்ஸுவல் அசால்ட், ஐபிசி செக்ஷன் 354 அசால்ட் கிரிமினல் ஃபோர்ஸ் ஆன் உமன் மொலஸ்டேஷன், அதாவது பாலியல் வன்கொடுமைகள், ஐபிசி செக்ஷன் 354A/D செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பின்தொடருதல், ஐபிசி செக்ஷன் 295A ரிலிஜியஸ் சம்பந்தப்பட்ட அந்த வன்கொடுமைகளுக்கான ஒரு சட்டம், ஐபிசி செக்ஷன் 502 கிரிமினல் இன்டிமிடேஷன், ஐடி ஆக்ட் ப்ரொவிஷன்ஸ். வாட்ஸ்அப் குரூப்ல இந்த பெண்களை பார்த்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் ஷேர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா இவங்க எடுத்துக்கிட்ட அந்த போட்டோ வீடியோ எல்லாமே வச்சு அந்த பெண்களை மிரட்டின அந்த ஒரு ரீசனுக்காக இந்த ஒரு ஆக்டுமே போட்டிருக்காங்க. ஸோ இதையடுத்து எஸ்ஐடி அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணப்பட்டது. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்கும்போது எஸ்ஐடி கிட்ட இருந்து என்ஐஏ இதை அண்டர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த மாதிரி இஸ்லாமுக்கு மாத்துறதுக்காக வெளியில இருந்து ஃபண்டிங் வருதா, நேஷனல் லெவல்ல இந்த மாதிரி ராக்கெட் வேற எங்கேயாவது நடைபெற்று இருக்கா அப்படிங்கிற ஒரு நோக்கில் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்க இன்வால்வ் ஆகி அவங்க நேஷன் வைட் இந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும், ரொம்ப உதவியாக இருக்கும். அப்படிங்கிறனால அவங்க இந்த கேஸை அண்டர்டேக் பண்ணுறாங்க. ஒரு ஒர்க் பிளேஸில் ஐடி கம்பெனியில் இவ்வளவு தைரியமாக ஒரு பெரிய ராக்கெட்டே ரன் ஆயிருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. அதுவும் ஏதோ சாதாரணமான கம்பெனி நடந்திருக்கு, அங்கே வந்து பெரியதளவில் பார்க்க ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இவனுங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருப்பானுங்க அப்படிங்கிறத பாருங்க. எதன் அடிப்படையில், யார் கொடுத்த தைரியத்தில்
இந்த விஷயத்துல இந்த நாய்ங்க ஈடுபட்டதுங்க அப்படிங்கிறது தெரியல. போலீஸ் இப்ப எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க நோண்டி நொங்க எடுப்பாங்க. கண்டிப்பா அப்ப எல்லா உண்மையும் வெளியே வரும். இன்கேஸ் இது நேஷன் தாண்டி எங்கேயோ இருந்து இவங்களுக்கு ஃபண்டிங் வருது அப்படிங்கறது கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பா உரின்னு உரிச்சிருவாங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கான அப்டேட்டும் நாம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம போலீஸார் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது சைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு உமன் விக்டிம் மட்டும் வெளியே செக்ஷுவலா அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது இன்னுமே ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஆபீஸ் உள்ள மட்டும் நடந்த ஒரு சம்பவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அதையும் தாண்டி போகுது. ஸோ இதுல இன்னும் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இது மாதிரி இந்த ஆபீஸ்ல மட்டும் தான் நடக்குதா இல்ல பல ஆபீஸ்கள்லயுமே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுக்கோ அப்படி இல்லைன்னா வேற யாருக்கோ இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா வேலை முக்கியம்தான். நீங்க வாங்குற சம்பளம் உங்களோட வீட்டுக்கு ரொம்ப முக்கியம்தான். அதற்காக உங்களோட சுய மரியாதையும் பாரம்பரியத்தையும் விட்டுட்டு எங்கேயுமே மரியாதை கெட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ உங்களோட கம்ப்ளைண்ட்டை நீங்க லாட்ஜ் பண்ணுங்க. கண்டிப்பா லீகலா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ கண்டிப்பா எடுப்பாங்க. நீங்க இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போற ஒரு ரீசன்னால அடுத்த எம்ப்ளாயி ரொம்ப ஈஸியா விக்டிமா ஆகுறான். மேலும் இந்த ராக்கெட் அப்படிங்கிறது 2021 இருந்து ஒரு பேட்டர்னா நடந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல கொண்டு வரப்பட்டிருக்கு. ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னும் யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ கண்டிப்பா எவனுமே தப்ப முடியாது. மேலும் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு சின்ன கேஸ் வந்திருந்தாலோ 2021 இருந்து இப்ப வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான கேஸ் ஃபைல் ஆயிருக்கோ எல்லாத்தையுமே நோண்டுவாங்க, எல்லாத்தையுமே எடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் கூட தப்பிக்க கூடாது. யாருமே எந்த மதத்தையுமே தவறா பேசக்கூடாது, தவறா சித்தரிக்க கூடாது, தவறா மார்க் பண்ணக்கூடாது. யாரு பண்ணாலும் அது தப்பு தான். மேலும் சோசியல் மீடியால சில கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்க முடியுது. அவங்க ஒரு முஸ்லீமா இருக்கிறதுனால நீங்க அக்யூஸ் பண்றீங்க அப்படின்னு. இன்னைக்கு போலீசார் அவங்க உள்ள அண்டர் கவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவங்கெல்லாம் அக்யூஸ்ட்னு சொல்லி கரெக்டா தூக்கி இருக்காங்க அப்படின்னும் போது கம்ப்ளைண்ட் கொடுத்த 8 பேருமே போய் தான் சொல்றாங்களா? அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா இவங்க தாராளமா அதை நிரூபிச்சுட்டு வெளியே வரட்டும். என்ன மாதிரி கண்டனம் தெரிவிச்ச எல்லோருமே மறுபடியும் இல்ல அவங்க நிரபராதி, இந்த மாதிரி தவறான ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்த இவங்க மேல ஆக்ஷன் எடுங்க, நாங்களே பேசுவோம். கண்டனம் தெரிவிக்கிற நாங்க அது ஃபேக் கம்ப்ளைண்ட் அப்படின்னு தெரிஞ்சாலும் நாங்க குரல் கொடுப்போம். நோ மேட்டர் வெதர் ஹி இஸ் a முஸ்லிம், ஹி இஸ் a கிறிஸ்டியன், ஹி இஸ் a ஹிந்து. குற்றம் யாரு பண்ணாலும் குற்றம் தான். அது மட்டும் இல்லாம டிசிஎஸ் சைடுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாங்க 0 டாலரன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம். ஆனா இது எப்படி நடந்தது அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா இதுல ஈடுபட்ட எல்லோரையுமே நாங்க முறையா ஆக்ஷன் எடுப்போம். அது மட்டும் இல்லாம எஸ்ஐடியோ என்ஐஏஓ நீங்க என்ன கேட்டாலும் நாங்க கோஆபரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 8 எம்ப்ளாயுமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த கிரைம் மட்டும் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா இவங்க இந்தியால எந்த ஒரு ஐடி ஃபர்ம்லயும் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய பிளாக் மார்க். மேலும் இது அரசியல் சைடுல என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு கார்ப்பரேட் ஜிஹாதிகள் செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு அவங்க சைடுல இருந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வழக்கை பத்தி கேட்கிற எல்லோருக்குமே பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. இது எவ்வளவு பெரிய கம்பெனி, அப்படி இந்த இடத்துல நடந்த இந்த ஒரு சின்ன விஷயம் ஏன் அது பெரிதளவில் வெளியே வரல? அதுவும் 3-4 வருஷத்துக்கு நடந்ததா சொல்லப்படுது. அப்படியாக இருக்கும்போது எவ்வளவு கிளவரா இந்த விஷயங்களை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த அக்யூஸ்டுங்க அப்படிங்கிறத பாருங்க. இந்த பெண்கள் அவங்க அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க போட்டோ வீடியோ எது நீ ரிலீஸ் பண்ணாலும் பரவாயில்லன்னு அவங்க உடைஞ்சி போய் வெளியே வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு பிரஷரை உள்ள இருக்கும்போது அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஜனநாயகன் படத்துல வரக்கூடிய அந்த காட்சிகள்ல இஸ்லாமியர்களை தவறா சித்தரிச்சு காட்டுறாங்க. அது இன்னும் படமே வெளியே வரல. அதுக்குள்ள பல பேர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. டைரக்டர் அமீர் எடுத்துக்கோங்க, இது மாதிரி நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்களெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். நீங்க கண்டனம் தெரிவிச்சது தவறே கிடையாது. ஆனா இது போல ஆட்கள் செய்யும் போதும் நீங்க உங்களோட கண்டனத்தை தெரிவிக்கணுமா இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது பெரிதளவுல உங்க சைட்ல இருந்து கண்டனங்கள் அப்படிங்கிறது தெரிவிக்கப்படலையே. சோ இது ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா கண்டனம் தெரிவிப்பீங்களா அப்படிங்கிறத நான் சில பேரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த சில பேர் கண்டிப்பா இது கண்டனங்கள் எப்ப தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா நான் பார்க்கிறேன். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ஐஏ இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கறத டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இவனுங்கெல்லாம் எந்த தைரியத்துல இந்த விஷயத்துல ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதும் விசாரிக்கப்பட்டு வருது. நீடா கான் அப்படிங்கிற இந்த HR மேனேஜர் இன்னும் தலைமறைவா தான் இருக்கிறதா சொல்லப்படுது. சோ ரொம்ப மும்முரமா போலீசார் தேடி வந்துகிட்டு இருக்காங்க. சீக்கிரமே பிடிச்சிருவாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இந்த விஷயத்துல இன்னும் எவ்வளவு ஷாக்கிங் ட்ரூத்ஸ் வெளியாக போகுது அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நபர்கள் எல்லாம் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படணும். இந்த மாதிரியான ஆட்களால
பல பேருக்கும் அந்த மதத்திற்கும் கெட்ட பெயர் அப்படிங்கிறது உண்டாகுது. மேலும் இது போல யாராவது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களையுமே வெளியே கொண்டு வரணும். அதற்கு நீங்க எம்ப்ளாயிஸ் யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான விஷயத்துல விக்டிம்ஸா இருக்கீங்களோ, பாதிக்கப்பட்டு இருக்கீங்களோ, அவங்க எல்லாம் வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுங்க. அப்போதான் உங்களை மாதிரி இன்னொரு விக்டிம் உருவாக்காம இருப்பானுங்க. ஸோ இந்த வழக்கில் இப்போ வரைக்கும் எதுவுமே ப்ரூவ் ஆகாமல் இருக்கு. கண்டிப்பாக ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா என்ன அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த பெல் ஐக்கானுமே ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு ராக்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு, அதில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த வழக்கை பற்றின உங்களோட கருத்துக்களுமே கமெண்ட் பாக்ஸ்ல டிராப் பண்ணுங்க. மேலும் பல டாபிக்ஸ் இது போல நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.